السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நபிமார்கள் ஓதிய துஆ. இந்த துஆவை நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவான். அதே போன்று அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்துவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நபிமார்கள் ஓதிய 3 துஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு தொழுகை. இந்த தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த 3 துஆக்கள், நபிமார்கள் ஓதிய மிக முக்கியமான 3 துஆக்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இந்த துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த துஆக்களை ஓதி நாமும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன் فسأكتبها للذين يتقون ويؤتون الزكاة والذين هم بآياتنا يؤمنون. என்னுடைய அருளானது எல்லா பொருள்களிலும் விரிந்து பறந்து சூழ்ந்து நிற்கிறது. எனினும் அதனை பயபக்தியுடன் பேணி நடப்போருக்கும் முறையாக ஜகாத் கொடுத்து வருவோருக்கும் நம்முடைய வசனங்களை நம்புகிறவர்களுக்கும் நான் விதித்தருள் செய்வேன் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல் குர்ஆனினுடைய 7வது அத்தியாயத்தின் 156வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான், அல்லாஹ்வின் அருள் எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து கிடக்கின்றது. அதனை அல்லாஹ் யாருக்கு வழங்குகின்றான் என்றால், பயபக்தியுடன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடப்போருக்கும் முறையாக ஜகாத் கொடுப்போருக்கும் அதே போன்று குர்ஆனினுடைய வசனங்களை நம்புவோருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்குவதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று இன்னும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. எவர் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான். அத்தகையவருக்கு அவர் எண்ணிராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 65வது அத்தியாயத்தின் 2வது மற்றும் 3வது வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம்தான், நாம் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அல்லாஹ் என்னென்ன விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். அதே போன்று அல்லாஹ் இன்னும் கூறுகின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. எவர் அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்கிறாரோ அவரை அவருடைய பாவங்களை விட்டு நீக்கி அவருக்கு நற்கூலியையும் மகத்தானதாக ஆக்குகிறான் என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 65வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 குர்ஆனினுடைய வசனங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வினுடைய அருள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து பயபக்தியோடு நடப்போருக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய அருள்களை வழங்குகின்றான்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னும் இந்த 3 துஆக்களையும் ஓதுவோம். நபிமார்கள் ஓதிய துஆ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். ரப்பி ஹப்லி ஹுக்மன் இறைவனே, நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக, மேலும் சாலிஹானவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த வசனம் அல் குர்ஆனினுடைய 26வது அத்தியாயத்தின் 83வது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஜிதாவுக்கு இடையிலும் நாம் அந்த அத்தஹியாத்துடைய இருப்பில் இருக்கின்றோம். அந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ. இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். தொழுகைகளிலும் ஓதுவோம், தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம், மற்ற நேரங்களிலும் அதிகமாக ஓதுவோம். ஏனென்றால் மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஸுக்னி வர்ஃபஅனி. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஸுக்னி வர்ஃபஅனி. என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு ஆறுதல் அளித்திடுவாயாக, எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக, என்னை உயர்த்திடுவாயாக என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 898வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஏராளமான துஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதில் ஒரு துஆ தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ தான், அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா وأنت خير الغافرين. أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين. நீதான் எங்களுடைய பாதுகாவலன், ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக, மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் என்று வரக்கூடிய இந்த துஆ அல் குர்ஆனினுடைய 7வது அத்தியாயத்தின் 155வது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 3 துஆவும் மிகச் சிறந்த துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ, இன்னும் ஒன்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ, மற்றது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இந்த 3 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். மிகச்சிறந்த துஆக்கள். அல்லாஹ் என்னவெல்லாம் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றானோ அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.